ஹலோ மை டியர் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ MySQL சீரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் அகைன் வந்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் புக்ஸ்னு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நேமுக்கு வேர்கேர் கொடுத்துருக்கேன். எம்ஆர்பிக்கு ஃப்ளோட்டு, செல்லிங் ப்ரைஸுக்கும் ஃப்ளோட்டு, 3 புக் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மாதிரியே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேட்டிவாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்? இப்போ எம்ஆர்பி இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, புக்கோட ப்ரைஸ் இருக்குது, புக்கோடைய நேம் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? எப்படி பார்க்கலாம்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எம்ஆர்பியை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ இப்போது அதை நம்ம ஒன்றுத்துக்கும் 3 இருக்குது பண்ணுறோம். இதுவே ஒரு 30,000 இருக்குது, சாரி 30,000 ரொம்ப ஜாஸ்தியோ, பரவாயில்ல, 30,000 இருக்குது, 33,000 இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நம்மளால் வந்து அதை மொத்தமாக கேல்குலேட் பண்ண வேணாம். ஸோ அப்படி பண்ணவும் கூடாது. அதுக்கு தான் கம்ப்யூட்டர் இருக்குது, நம்மளோட MySQL இருக்குது, அண்ட் தமிழ் டெக்னாலஜி சேனலும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெலிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எதை சொல்லி முடிக்கிறோமோ அதுதான் டெலிமீட்டர். கடைசியாக நம்ம இதுதான், இதோட என்னோட கோட் முடிஞ்சிருச்சு, என்னோட நான் சொல்ல வர கமாண்ட் முடிஞ்சிருச்சுன்றதை தெரிவிக்கிறோம். அப்படின்றது டிஃபால்ட்டாக செமிகோலனாக இருக்கும். பட் நம்ம வந்து அதை மாற்ற போகிறோம். செமிகோலன் கிடையாது. இனிமே நான் வந்து $2 சொல்கிற வரைக்கும், $2 போடுற வரைக்கும் என்னோட கமாண்ட் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதை என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லியாச்சு. கம்ப்யூட்டர் இப்போ நான் $2 போடுற வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிரியேட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது பேர். ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட்டில் 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று காஸ்ட். காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்னு வைக்கிறோம். அடுத்தது ஒரு ப்ரைஸ். ப்ரைஸுக்கும் நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்னு தான் வைக்கிறோம். ஸோ இப்போ காஸ்ட்னா வந்து எம்ஆர்பி, ப்ரைஸ்னா வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது என்ன விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம்? RETURNS ரிட்டர்ன்ஸ். எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா டெசிமலை தான் ரிட்டர்ன் பண்ணும். டெசிமல். அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கலாம்? 9 இருக்கலாம். பட் டெசிமல், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து பிகின் பண்ணிடுவோம். பிகின். அடுத்து டிக்ளேர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்போம். இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கணும்? டெசிமலாக தான் இருக்கணும் இல்லையா? இதுவும் அஃப்கோர்ஸ் டெசிமலாகத்தான் இருக்கணும். ஏன்னா அதோட அவுட்புட் வேல்யூவே இதானே. ஸோ இது அப்படி இருந்தால் தான் அதுவும் அவுட்புட்டும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, செமிகோலன், என்டர். இப்போ வந்து செட்னா வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ரைஸ். ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட். ஸோ ப்ரைஸும் காஸ்ட்டும் மைனஸ் பண்ணிக்கோ. ப்ரைஸ்லேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணினா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். அடுத்து என்ன? ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். RETURN ரிட்டர்ன் ப்ராஃபிட். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகின் ஆரம்பித்தா எண்டுன்னு முடிக்கணும். எப்படி? பிகின் ஆரம்பித்தா எண்டுன்னு முடித்து செமிகோலனுக்கு பதிலாக நம்ம வந்து மேலே கொடுத்த டெலிமீட்டர் ஆகிய $2 சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. திஸ் ஃபங்க்ஷன் நான் டிட்டர்மினிஸ்டிக் NoSQL reads. ஓகே, சம்திங் எரர் வருது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. வெயிட். ஓகே வியூவர்ஸ்,
ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய MySQL உடைய ஒரு சின்ன விஷயம். ஒன் செகண்ட் இருங்க, நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோமா, அடுத்து வந்து நம்ம என்ன போடுறோம், ஒன் செகண்ட். ஓகே ஓகே இருங்க, நம்ம அப்படியே எழுதிட்டே வந்துடுவோம், இது வேண்டாம். ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்தே வரேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் 9,2. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சு, நம்ம வந்து இதை முடிச்சுட்டு டேரெக்டாக பிகின் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ இது பிகின் அப்படி போடக்கூடாது. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து போடவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்து இதுக்கு முன்னாடி டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடணும். சரிங்களா, அது எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்டிக், டிட்டர்மினிஸ்டிக். ஓகேவா, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து எப்பவும் போடுறது தான் பிகின். ஓகேவா, பிகினுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணுறோமா, அடுத்து ப்ராஃபிட்டை செட் பண்ணுறோம். அடுத்து என்ன, ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து நான் வந்து எண்டு பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எண்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வாட்டி நான் வந்து கெட் ப்ராஃபிட் அப்படின்ற பேர் வந்து கொடுத்துருக்கேன், போன வாட்டி மாதிரி இல்லாமல். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ப்ராஃபிட்னு கொடுத்தாலும் வரும். நான் சும்மா கெட் ப்ராஃபிட்னு இந்த வாட்டி கொடுத்து பார்த்தேன். ஓகே ஓகே, அகெயின் ஒன் எரர், manual that is confirms manustic begin declare அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மை டியர் வியூவர்ஸ், சாரி ஃபார் த மிஸ்டேக் அகெயின். இந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ்ன்னு போடணும் இல்லையா, அதை நம்ம போடவே இல்லைல்ல. ரிட்டர்ன் ப்ராஃபிட் query ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை முடிச்சிட்டோம். நடுவில் நிறைய எரர்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிமீட்டரை மாற்றிடணும். ஓகே, டெலிமீட்டர் மறுபடியும் செமிகோலனாக வச்சாச்சு. இப்போ எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் புக் நேம் கமா ப்ராஃபிட். அதுக்கு முன்னாடி நம்ம கெட் ப்ராஃபிட்னு போட்டோம்ல, ஸோ கெட் ப்ராஃபிட் நம்ம கொடுக்க போகிற காஸ்ட், அதாவது எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி. ஓகேவா, அடுத்து செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இதை நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னா ஆஸ் ப்ராஃபிட்.
அப்படின்னு வரணும். அப்புறம் எங்கேருந்து இருக்கணுன்றதை சொல்லணும் இல்லையா, புக்ஸுன்ற டேபிள்லேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி செமிகோலன் வச்சு என்டர் தட்டிட்டேன். அகெயின் ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, புக் நேம்னு கொடுக்கல, நான் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஓகே. இப்போ விங்ஸ் ஆஃப் ஃபயருக்கு 21 ரூபாய் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். வெப் டிசைனிங்க்கு 30 ரூபாய் ப்ராஃபிட், பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கு 40 ரூபாய் ப்ராஃபிட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ், அது சொல்கிறத வெரிஃபை பண்ணிடுவோமா. 99 ரூபா இங்கே 120 ரூபா, யா 21 ரூபா ப்ராஃபிட். 70 ரூபா இங்கே 100 ரூபா, யா 30 ரூபா ப்ராஃபிட். 100 ரூபா இங்கே 40 ரூபா, யா 40 ரூபா ப்ராஃபிட். எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபங்க்ஷன்ஸ்னால் பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நான் இது வந்து அப்ளை பண்ணி இங்கே பார்க்குறேன் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ எம்ஆர்பி இவ்வளோ இருக்குது, நான் ப்ராஃபிட் இவ்வளோ வச்சு விற்றுருக்கேன் அப்படின்றத ஒரே டேபிளில் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் தனியாகவும் ஸ்டோரும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் வந்து டெலீட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த கெட் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் வேணாம் அப்படின்னா நான் என்ன போடுவேன், எப்பவும் அடிக்கிற அதே கமாண்ட் தான், ஒரு மாற்றமும் கிடையாது. ட்ராப் ஃபங்க்ஷன், சாரி, bracket open close, if exist, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அப்படின்னு போட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் டேட்டா பேஸுக்கும் அடிக்கலாம், சரிங்களா. இஃப் ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம என்ன போட்டோம், கெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். என்டர் தட்டுறேன், செமிகோலன் வைக்கல. ஓகே, அகெயின் ஒரு எரர். என்னாச்சு, ட்ராப் ஃபங்க்ஷன் இஃப் எக்ஸிஸ்ட், ஓகே. You have an error in your MySQL signature and manual corresponds to. கைஸ், இந்த மாதிரி எரரை நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி எரரை பார்த்த உடனே நீங்கள் வந்து பயந்துடவே கூடாது. நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, யூ கேன் டூ இட். இது இப்போ எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். எதனால் வருது, லீவ் த கமெண்ட்ஸ் பிலோ. இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்காக இது எதனால் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், என்ன அப்படின்னா, இந்த இஃப் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதையும் அது வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிச்சு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ப்ளஸ் இது நம்மளுடைய சர்வர் வெர்ஷனுக்கு சரியாக இல்லைன்றத சொல்லுது. ஸோ இஃப் எக்ஸிஸ்ட்டை எடுத்துகிட்டு ட்ராப் ஃபங்க்ஷன்னு கொடுத்தீங்கன்னா query ஓகே ஆயிரும். ஸோ இப்போ இந்த சர்வர் வெர்ஷனுக்கு ஒத்து வரல, பட் உங்களுடைய சர்வருக்கு இது ஒத்து வரலாம். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், எதனால் இந்த எரர் வந்தது சர்ச் பண்ணுங்கள் அண்ட் அதை படித்து புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டு, ஆர்டிபிஎம்எஸோட பிளேலிஸ்ட் இருக்குது, லைன் பை லைனாக வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்ன்னு சிலது போட்டிருப்பேன், அது விருப்பம் இருந்தால் பாருங்கள். இல்லைனா நீங்களோட கண்டென்ட்டை மட்டும் பார்த்து நீங்கள் உங்களை ஷார்ப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.